ஒரு கிளையண்ட் எடுத்து ஒர்க் பண்றதுக்கு இங்க நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு கஷ்டத்த நான் படவே கிடையாது. நான் என்னோட லைஃப்ல எப்படிலாம் கிளையண்ட் எடுத்தேன், எப்படிலாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் அகைன் சொல்றேன். இந்த வீடியோவ யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ எடிட்டிங்ல ஒரு ஸ்கில் இருக்கு. நான் எந்தவித கிளையண்ட்டையுமே வாண்டடா போய் அப்ரோச் பண்ணதே கிடையாது. கிளையண்ட்டே தான் வாண்டடா என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன வருமோ, அத ஜஸ்ட் சோசியல் மீடியால வீடியோவா எடுத்து தான் நான் போட்டேன். வேற எதுவுமே நான் பண்ணல. இந்த ஆட் ரன் பண்றது எதுவுமே நான் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிருக்க விஷயத்த சோசியல் மீடியால நான் போடுறது மூலியமா, அந்த வீடியோவ பார்க்குற ஒரு பெர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த வீடியோவ பார்த்த பெர்சன் என்கிட்ட வந்து கேட்பாங்க. எனக்கு இது மாரியான வீடியோவ தான் எடிட் பண்ணணும் அப்டின்னு. எனக்கு அதுல ஒரு நாலேட்ஜ் இருக்கிறதுனால தான் நான் கான்டென்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அவங்க கிட்ட நான் என்ன ரிக்வயர்மென்ட் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் பேசிட்டு, எனக்கு அது வரும் அப்டின்னா, நான் அந்த இடத்துல வந்து என்னோட பிரைஸ் சொல்லுவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுனா மட்டும். அதுவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒர்க்கே பண்ணது கிடையாது அப்டின்னா, அவங்க கிட்ட வந்து எவ்வளோ பிரைஸ் நீங்க வந்து எவ்வளோ இதுக்கு சார்ஜ் பண்றீங்கன்னு நான் கேட்பேன். அவங்க வந்து என்னோட ஓவரால் பட்ஜெட் வந்து ₹10,000 சொல்றாங்க அப்டின்னா, சரி ஓகேங்க நான் உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி குடுத்துட்டு, அதுல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதுல ஒரு கம்ப்ளீட் நாலேட்ஜ் கிடைச்சிருமா, தென் வந்து அப்கமிங்ல யாராவது வந்து இதே மாரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்டின்னா, அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு 30K ஆகும். இல்ல ஒரு 25K ஆகும்னு சொல்லி என்னோட பிரைஸ நான் அப்ப சொல்லுவேன். சோ நீங்க ஒரு பிகினரா இருந்து உங்ககிட்ட ஒரு கிளையன்ட் வந்து அப்ரோச் பண்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க உங்களோட பிரைஸ சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்டின்னா, அவங்களோட பட்ஜெட் என்னன்னு கேளுங்க. அதுவே நீங்க சேலரியா வாங்கிக்கோங்க. சோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். சோ எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நான் சோசியல் மீடியால வீடியோவா போடுவேன். அத பார்க்குற ஒரு பெர்சனுக்கு அது நீட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னும் நான் கத்துக்கணும் அப்டின்னா நெறைய வீடியோஸ் பார்த்து நான் கத்துக்கிட்டு கான்டென்ட்டா போடுவேங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிள்ங்க. ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட் தாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு வீடியோ வந்து எந்தவித எடிட்டுமே இருந்திருக்காது. எஸ்எஃப்எக்ஸ், பேக்கிரவுண்ட் மியூசிக் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 15 டூ 30 டேஸ்க்கு என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வித்தவுட் எடிட்ல. ரஃப் கட் மட்டும் தான் நான் பண்ணி போஸ்ட்டே போட போறேன். இந்த ஒரு வீடியோவ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தாராளமா டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காப்பிரைட்ஸ்லாம் வந்து எதுவுமே குடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நீங்க Instagramல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நான் இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கனோ, என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பை.